கஷ்டம் பாடுகளில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கன்னே அவர் விரும்புகிறார். அதனால் சகரியா 8:13 நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், அதனால பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. பயப்படாதங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். பாவத்திலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு தருகிறார். எதுக்கு அந்த ரட்சிப்பு? வெறும் பாவத்தை மன்னிச்சிட்டு விட்டு விடுவதற்கா? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு முழுமையான ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் என்பதாக அர்த்தம். அதில் பாவ மன்னிப்பு, அப்புறம் சரீர சுகம், உலக ஆசீர்வாதங்கள், ஒரு குறைவில்லாத சந்தோஷமான ஒரு வாழ்.